ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பவன் கல்யாண் நடிச்ச உஸ்தாத் பகத்சிங் அப்படிங்கிற திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல சர்வே எடுக்கிற கே.எஸ். ரவிக்குமார் போறாரு. இவர் போய் அங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, வேலை எது தேவை அப்படிங்கிற எல்லா சர்வேயும் எடுத்துட்டு வரும்போது காட்டுக்குள்ள சில ரவுடிங்க யானை கொல்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதோட தந்தத்தை எடுத்துருக்காங்க. அப்போ அங்க ஒரு சின்ன பையன் வராங்க. அவன் வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் கொன்னுட்டு அந்த யானையும் காப்பாத்திடுறான். உடனே கே.எஸ். ரவிக்குமார் அந்த பையன் யாரு அப்படிங்கிறத அந்த ஊர்ல விசாரிக்கும் போது அந்த பையனுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அந்த பையன் இங்க இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவனோட பொழப்ப பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே கே.எஸ். ரவிக்குமாருக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஒழுக்கமா ஒரு அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு உதவியாகவும் இருக்கானு. உடனே அந்த பையனை ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து அந்த பையனுக்கு தேவையான வசதிகளை செய்யும் போது அந்த ஹாஸ்டலில் உள்ள ஒரு வார்டன் வந்து அங்கே இருக்கிற ஒரு லேடி கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான். இதை பார்த்து அந்த பையன் அந்த வார்டனையே அடிச்சதுக்கப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் குட்டி எதுக்கு அடிச்சேன்னு கேட்கும்போது நடந்தது இந்த பையன் சொன்ன உடனே அப்படியே நடந்திருந்தாலும் நீ என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னா தப்புன்னு ஒன்று கண்ணுக்கு முன்னாடி நடக்கணும், அந்த தப்பை நான் தான் தட்டி கேட்கணும், மற்றவங்க வந்து தட்டி கேட்குற வரைக்கும் பொறுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கே.எஸ். ரவிக்குமார் பார்க்கறதுக்காக சில கவர்மெண்ட் பீப்புள்ஸ் வராங்க, அதாவது பொலிட்டிஷியன். இவங்க கே.எஸ். ரவிக்குமார் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிற மனிதன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் உங்களை அரசியலுக்குள்ளே கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் நம்ம சட்டமன்றத்தை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற சில மினிஸ்டர்ஸ், அங்கே இருக்கிற சில ரவுடிங்க டம்முன்னு என்கவுண்டரில் போட்டுட்ருக்கானே. இப்படியே காட்டினதுக்கப்புறம் அடுத்த சிஎம் ஆகிற ஒரு கேண்டிடேட் காட்டி அந்த சிஎம் ஆகிற கேண்டிடேட்டையும் யாரோ ஒருத்தர் லாரியை கொண்டு வந்து அடித்து அவரையும் ஹாஸ்பிட்டல் வச்சு கொண்டுறாங்க. இப்போ யார் தான் நெக்ஸ்ட் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் யோசிக்கும் போது அந்த டெத் இடத்துக்கு வந்து நம்ம பார்த்திபன் வராரு. வந்து அவர் ஆளுநர்கிட்ட என்ன சொல்கிறேன், இவனை கொன்னதும் நான் தான், சிஎம் அட்டாக் பண்ணதும் நான் தான், அடுத்த சிஎம்மாக ஆக போகிறதும் நான் தான், இப்போ என்ன அடுத்த சிஎம்மாக அனௌன்ஸ் பண்ணலாம், நீனா இந்த இடத்துல அடுத்த படுத்து கிடப்பா அப்படின்னு சொல்லி ஆளுநரை மிரட்டி இவர் சிஎம் ஆயிடுறாரு. இவர் சிஎம் ஆன உடனே இந்த விஷயம் தெரிஞ்ச அவரோட மகன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு இடத்துல குடிக்கிறதுக்காக போகிறான். அப்போ அவனோட ஆள் என்ன சொல்கிறான்னா, இங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரன் நம்ம சரக்கு எல்லாத்தையுமே பிடிச்சிட்டான் அப்படின்னு ஒன்று உடைய சரக்கே பிடிக்கிறதுக்கு இங்கே எவனுக்குடா தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திபனோட மகன் என்ன பண்ணுறான்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த இன்ஸ்பெக்டர் அங்கே அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவனோட மனைவியும் குழந்தையும் அந்த இடத்துல இருக்கும்போது அவன் மனைவி கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான். அப்போ தான் நம்ம ஹீரோவான பவன் கல்யாண் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அங்கே இருக்கிற ரவுடிங்க எல்லாத்தையும் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎம்மோட மகனையும் அந்த இடத்த வந்து கடத்திடுறான். இப்போ சிஎம்மோட மகன் காணுன உடனே சிஎம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, என் மகனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கிட்ட இருக்கிற ஒரு ரவுடி கேங்க அந்த காட்டுக்குள்ளே வந்து அனுப்புகிறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே காட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களும் எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பவன் கல்யாண் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற கிராமங்களில் இருக்கிற எல்லாருக்குமே உதவி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சின்ன பையன் உதவி பண்ணுறான்னு சொல்ல, அந்த சின்ன பையன் தான் நம்ம பவன் கல்யாண். இப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே இவர் உதவி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு கல்யாணம் பிடிக்காம காட்டுக்குள்ளே வந்துடுது. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, நீ லவ் பண்ணுற பையனை உனக்கு பிடிக்கல அப்படின்னோடனே, எனக்கு நான் லவ் பண்ண தான் செய்கிறேன், பட் அந்த பையன் இன்னொரு பையனை லவ் பண்ணுறான் அப்படின்னோடனே, இது என்னடா புது கொடுமையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பவன் கல்யாணம் யோசிச்சுட்டு, சரி இப்போ நீ கொஞ்ச நாளைக்கு எங்கள் ஊர்லேயே இரு, உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்தோடனே நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த பொண்ணுக்கு நம்ம பவன் கல்யாண் நடந்துக்கிற விதத்தையும் பண்ணுற செயல்களையும் பார்த்தோன்னா பிடிச்சிடுது. உடனே அவங்களும் பவன் கல்யாண் பின்னாடியே இப்போ சுற்றிட்டு இருக்காங்க. இந்த டைம் என்ன ஆகிடுனா, சில ரவுடிங்க சிஎம்மோட மகனை தேடி வந்தான்னு சொல்லுமா, இவங்க வந்து கரெக்டாக அந்த போலீஸ்காரனோட வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. போலீஸ்காரன் வீட்டுக்கு போனோன்னே போலீஸ்காரனோட வீட்டில் அவனோட மனைவியும் மகளையும் மிரட்டும் போது அந்த பொண்ணு வந்து சொல்லிடுறான். ஸ்டேஷனில் வச்சு அந்த மினிஸ்டர் பையன் இவங்களை என்ன பண்ண முயற்சி பண்ணானோ அதே நேரத்தில் நம்ம பவன் கல்யாண் வந்து அவனை அடித்து தூக்கிட்டு போனதையும் சொல்லிடுறான். உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம பவன் கல்யாணம் பிடிக்கணும்னா அவன் நேசிக்கிற பொண்ணை தூக்கணும்னு சொல்லி அவனை நேசிக்கிற அந்த ஒரு பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அதை கடத்தி ஒரு இடத்துல வச்சு பவன் கல்யாணம் வர சொல்கிறாங்க. உடனே பவன் கல்யாணம் அந்த இடத்துக்கு போகும்போது பவன் கல்யாணோட முகத்தில் வந்து துணியை வச்சு இவங்களும் ஒரு ரவுடி அனுப்பிவிட்டாந்துருமா. அந்த ரவுடிக்கு கால் பண்ணி அவனை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவன் மூஞ்சை காட்டி சொல்லும்போது பவன் கல்யாணோட மூஞ்சை பார்த்தோன்னா அந்த ரவுடி பயத்திலே அலறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பவன் கல்யாண் வந்து அவனோட ஊரில் எஸ்பியாக இருந்திருப்பாரு. எஸ்பியாக இருக்கும்போது அவனை என்னெல்லாம் சித்திரவதை இவர் பண்ணாரோ அப்படிங்கிறத அவன் நினச்ச அந்த இடத்துல கதறது மட்டும் இல்லாமல் பவன் கல்யாண் கிட்ட, நீங்கள் தான் இந்த விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் இப்போ இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, இது தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக இதை பண்ணியிருக்கவே மாட்டேன், என்னையும் மன்னிச்சிடுங்க. அங்கே இருக்கிற அவன் ஆளுங்களை என்ன சொல்லுவானா, உடனே அங்கேருந்து ஓடுங்கடா, அவரோட காலில் விழுங்கடா அப்படின்னு சொல்லுவானா. அப்போ சிஎம்மோட மகன், இவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, இவன் காலில் நான் ஏன்டா உடனு சொல்லிட்டு கண்ணை தூக்கும் போது இவங்களை இந்த இடத்துக்கு ஒருத்தர் கூட்டு வந்துருப்பாந்துருமா. அவன் வந்து சிஎம்மோட மகனை அடிச்சிடான். அடிக்கிறது மூலமாக அவனும் சீக்ரெட் ஏஜென்ட் அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதாவது பவன் கல்யாண் தான் சிஎம்மோட மகனை பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ட்ராப் மாதிரி வச்சு இத்தனை நாளை இங்கே நடிச்சிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு. இப்போ சிஎம்மோட மகனை இவன் தான் லாக்கில் பண்ணி வச்சிருப்பான். இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து யார் பவன் கல்யாண் அப்படிங்கிற விஷயத்த வந்து கேட்கும்போது, இப்போ ஒருத்தன் சிஎம்மோட மகனை அடித்தான்னு சொன்னான் தெரியுமா, அவன் வந்து பவன் கல்யாணோட ஃப்ளாஷ்பேக் சொல்லுவான். அதாவது பவன் கல்யாண் நான் சொன்ன மாதிரி சின்ன வயசில் கே.எஸ். ரவிக்குமார் வளர்த்துருப்பாரு. இதுக்கப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் வந்து எலெக்ஷனில் நின்று அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கேண்டிடேட்டாக வளர்ந்து கடைசியில் சிஎம்மும் ஆகிடுவார்.
அதே மாதிரி நம்ம பவன் கல்யாணும் நல்லா படிச்சு ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆயிருவாரு. இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆனோனே தப்பு பண்றவங்க யார் ஆகிறதோ அது என்னன்னு பார்க்காம அடிச்சு அந்த இடத்துலயே மாத்துறாரு. இப்போ நம்ம பார்த்திபன் இருக்காரு பார்த்தீங்களா, இவரு ஊர்ல மினிஸ்டரா பாருங்க. இவருக்கு ஒரு தம்பி இருப்பான். இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஊர்ல உள்ள எல்லா இல்லீகல் வேலையும் பண்ணிட்டு இருப்பான். இத பவன் அவன் அண்ணன் இருக்கிறதுனால எந்த ஒரு போலீஸ்காரனும் அவரை திருப்பி கேட்டுக்க மாட்டாங்க. இப்போ பவன் கல்யாண் இந்த ஊருக்கு வந்ததுனால அவர் தைரியமா அவன திருப்பி கேட்பாரா? கேட்கறது மட்டும் இல்லாம இனிமே நீ இந்த மாதிரி விஷயத்த பண்ணா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டவும் செஞ்சிருப்பாரு. ஆனா அவன் எதுக்குமே பயப்பட மாட்டான். அவன் கடைசி அவன் டீமோட சேர்ந்து ஒரு சின்ன போதைப் பொருளை வந்து ஒரு காலேஜுக்கு பின்னாடி வந்து ஒளிச்சு வச்சிருப்பான். இப்போ இந்த இடத்த பவன் கல்யாணோட போலீஸ் டீம் வந்து கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சோன்னா அதை பிடிக்கிறதுக்காக போகும்போது அவங்க ஒரு பிஜிக்குள்ள போய் ஒளிஞ்சுறாங்க. அப்ப அந்த பிஜிக்குள்ள ஒரு பொண்ணுகிட்ட ஒருத்தன் கழுத்துல கத்திய வச்சு நிப்பானா. அதை பார்த்த பவன் கல்யாண் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவனை ஷூட் பண்ணிடுவான். அப்பதான் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினியான ஸ்ரீலைலாவை வந்து காட்டுவாங்க. அப்போ ஸ்ரீலீலாவுக்கு பார்த்த உடனே ஹீரோவை பிடிச்சிரும். ஹீரோக்கும் அவனை சுடும்போது இவங்கள காப்பாத்துனால இவனுக்கும் ஒரு பக்கம் ஸ்ரீலீலா மேலே காதல் வந்துடும். இதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட என்ன கேட்பானா, இந்த மாதிரி ஆளுங்களை உங்க எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இவங்களை யாராவது உங்களால் சாட்சி சொல்ல முடியுமா அப்படிங்க. அங்கே இருக்க ஒரு பொண்ணு, இவங்க பண்ணுற எல்லா இல்லீகல் விஷயமும் எனக்கு தெரியும், நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னோடனே, இது ஒன்று போதும் அந்த மினிஸ்டரோட தம்பியை தூக்குறதுன்னு சொல்லி ஹீரோவும் முடிவு பண்ணியிருப்பாரு. இந்த டைமில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் தெரிஞ்ச மினிஸ்டரோட தம்பி என்ன பண்ணுவானா, சாட்சி சொல்லக்கூடிய பொண்ணை கடத்திட்டு போய் கற்பழிச்சுவான். அவன் மட்டும் இல்லாமல் அவன் கேங்கை சேர்ந்து கற்பழிச்சு அவளை அடித்து ஹாஸ்பிட்டலில் வந்து தூக்கி போட்டுருவான். இப்போ உடனே நம்ம ஹீரோ போய் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு நடந்த விஷயம் அந்த பொண்ணு எல்லாத்தையும் வாய் வழியாக சொல்லும்போது இவனுக்கு மனசே ஒரு மாதிரி ஆகிடும். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்திபனும் அவரோட தம்பியும் பார்க்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு போகும்போது பார்த்திபன் என்ன பண்ணுவார்னா, இது உன்னோட ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர், நான் உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இனிமேல் இந்த கேஸுக்கு உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவன் தம்பி முன்னாடி உட்காந்துட்டு இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் நீ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா, அங்கே இருக்கிற கத்தியாச்சு பார்த்திபனோட கண்ணு முன்னாடியே அவர் தம்பியை குத்தி கொண்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதனால தான் பார்த்திபன் எப்படியாவது பவன் கல்யாணம் கொல்லணும்னு நினைப்பாரு. இந்த டைம் நம்ம ஸ்ரீலீலாவும் நம்ம ஹீரோ கூட கொஞ்ச நாள் சுற்றினால அவங்களுக்கு ஹீரோ மேலே காதல் வந்துடும். ஹீரோ ஆனால் தனக்கு கமிட்மெண்ட் இருந்தால் தன்னோட ஃப்யூச்சரை வந்து தன்னோட வாழ்க்கையை செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினி அவங்கள உண்மையாக காதலிக்கிற விஷயம் புரிஞ்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்ரீலீலாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக கிராமத்துக்கு வந்து போவாருங்க. அப்போ ஸ்ரீலீலாவும் வந்துடுவாங்க. அந்த இடத்துல தான் சிஎம்லேருந்து எல்லாருமே போயிருக்கும் போது நம்ம பார்ட்டிசிபேட் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு ரவுடி கேங்கை செட் பண்ணி அந்த இடத்துல வச்சு நம்ம ஹீரோயினை வந்து கொண்டுடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டத்தில் நான் சிஎம்ஐ ஷூட் பண்ண பார்ட்டின்னு சொல்லுவேன். அது இந்த சீன் தான் ஷூட் பண்ணி அவரையும் இப்போ ஹாஸ்பிட்டல் தூக்கி போட்டுருவாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறதுனால தான் அடுத்த சிஎம் யார் அப்படி பண்ணி ஆளுநர் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் வந்து இப்போ சிஎம் ஆகியிருப்பாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் இப்படி பண்ணதுக்கு இவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ஒரு பெரிய ஸ்கெட்சே போட்டிருப்பாருங்க. இந்த ஸ்கெட்ச் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பான எம்எல்ஏ எத்தனை பேருக்கு பார்ட்டிசிபேட்டுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை சிஎம் ஆகியிருப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கட்டத்தில் சட்டசபையில் என்கொண்டு போடுவான்னு அதெல்லாம் ரவுடிங் இல்லைங்க, அதெல்லாம் போலீஸுங்க. அதாவது நம்ம பவன் கல்யாணோட ஆளுங்க இவங்க அங்கே வச்சு எல்லாத்தையும் போட்டு தருவாரு. இவனுக்கு போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்திபனோட வீட்டுக்கே போகிறது மட்டும் இல்லாமல் அவரோட மகனை அவர் எப்படி கொன்னாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுவார். மகனை ஒரு டீம் வந்து காப்பாற்றுறதுக்காக வந்திருக்குன்னு சொல்லணுமா, அந்த டீமை எல்லாத்தையுமே இவர் அடிக்கும் போதே அவர் மகனையும் அந்த இடத்துலேயே இவர் கொண்டு இருப்பார். இப்போ இந்த விஷயத்தையும் பார்த்திபன்ட்ட நேராக போய் இவர் சொல்லுவார். சொல்லிட்டு இவர் என்ன சொல்லுவார்னா, ஒருத்தோட டைமும் முடிஞ்சிருச்சு, நீயும் ரொம்ப நேரம் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இவர் பார்த்திபனையும் காலி பண்ணிட்டு நம்ம சிஎம் ஆன கேஎஸ் ரவிக்குமார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இவர் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி இவர் மறுபடியும் சிஎம் ஆயிடுவார். அப்போ அவர்கிட்ட என்ன சொல்லுவார்னா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நல்லவங்க தான் நாட்டை ஆளணும் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிட்டு இவர் தன்னோட பழைய கிராமத்துக்கே போய் அவருக்கு பிடிச்ச வேலைகளை செய்கிறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க.